ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து இந்த வீடியோ நம்ம என்ன பேச போறோம்னா வந்து ரொம்ப சிம்பிள். என்னன்னா, நம்ம வந்து பணத்தை வந்து வேஸ்ட் பண்ணதை வந்து ஸ்டாப் பண்ணணும். அதை பற்றி தான் ஒரு சில டிப்ஸ் வந்து சொல்லக்கு நான் ஆசைப்படுறேன் இந்த வீடியோவில். வீடியோ வந்து கடைசி வரை பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எல்லாத்துக்கும் முன்ன வீடியோ பார்க்கறதுக்கு முன்ன என்னோட ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் என்னன்னா வந்து லைக் பண்ணிட்டு பாருங்க இந்த வீடியோவை, ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய மணி சேவிங்ஸ் டிப்ஸ்லாம் நான் போட்டிருக்கேன். இந்த மணி பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்குமே, யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை வேலை செய்கிறவங்களாகட்டும், ரிட்டையர்ட் பர்சன் ஆகட்டும், ஸ்டூடெண்டாக இருக்கட்டும், இல்லை நம்ம வந்து படிச்சுட்டே இருக்கோம் பாரு, நம்ம நடுவில் வந்து நம்மளுக்கு ஒரு பார்ட் டைம் வேலை தேவைப்படும், நம்மளுக்கு நினச்சிட்டு இருக்கோம் பாரு, நம்ம ஏதாவது செஞ்சு நம்ம சாதிக்கக்கூடாதான்னு அப்படி நம்ம நினைப்போம். ஒவ்வொருத்தரும் அது ஸ்டூடெண்டாக இருக்கட்டும், நம்மளாட்ட இருக்கிறவங்களாகட்டும், நம்ம நினைப்போம் ஏதாவது நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வருமானம் சேர்ந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பணத்தை சேவ் பண்ணலாமா அப்படின்னு நினைப்போம். இல்லை அவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப வீடியோ நான் யூஸ்ஃபுல் வீடியோ நிறைய போட்டிருக்கேன். போய் இந்த பிளேலிஸ்ட்டை போய் பாருங்க. நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் கொடுக்குறேன் அந்த லிங்க், போய் பாருங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க நம்ம பேசலாம் இப்போ இந்த வீடியோ பற்றி. நான் என்ன சொல்ல வரேன்னா வந்து நம்மளுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து பணத்தை வந்து நம்ம வந்து சேவ் பண்ணணும்னு ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் வந்து அது எந்த விதத்துலையும் வந்து ஒரு வழியில வந்து அதை வந்து நம்மள மீறி வந்து அது வந்து செலவாயிடும். அது வந்து யூஸ்ஃபுல் செலவாகட்டும், இல்லை அன்வான்ட் செலவாகட்டும், நிறைய செலவு அப்படியே போயிடும். நம்மளுக்கு தெரிஞ்சும் தெரியாம வந்து நம்ம வந்து அது ஒரு அடிக்டட் ஆகும். சரி, அவங்க வாங்குறாங்கன்னா நம்மளும் வாங்கணும், அப்படி ஆகும். அப்படி செய்யாம ஒரு சிம்பிள் மெத்தட்ல வந்து நான் சொல்லதுக்கு ஆசைப்படுறேன் இந்த வீடியோல. ஸோ என்னன்னா வந்து இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு கோல், ஒரு பெரிய ஒரு கோல் இருக்கு பார்த்துக்கோங்க. அது வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக அது வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும். கேஷ் எப்படி நம்ம அதை சேர்த்து வைக்கணும், எந்தெந்த விதமாக நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படின்னு முதல்ல வந்து நம்ம வந்து ஒரு டைரியிலையோ இல்லை நம்ம லேப்டாப்ல எங்கேயோ எக்ஸல் ஃபைலையோ சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? அது நம்மளுக்கு வந்து தினைக்கும் நம்மளுக்கு வந்து போய் பார்க்க வேண்டிய தேவையில்லை. நம்ம பிஸி லைஃப்ல அட்லீஸ்ட் ட்வைஸ் இன் அ டே ஆர் வீக்லி ஒன்ஸ் போய் நம்ம வந்து அதை வந்து விஷுவலைஸ் பண்ணுவோம். சரி, நான் இந்த இவ்வளோ பணம் சேவ் பண்ண போறேன் இதுக்காக, இவ்வளோ பணம் சேவ் பண்ண போறேன் இதுக்காக, நம்ம வந்து விஷுவலைஸ் பண்ண வந்து நம்ம வந்து அந்த கோலை வந்து எண்ட் ஆஃப் த இயர் இல்லை ஒரு 6 மந்த்துக்கு நம்ம வந்து நினச்சிப்போம் பாரு, இந்த 6 மந்த்ல இந்த கோல் நம்மளுக்கு வந்து செஞ்சு முடிக்கணும். அதை வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து பிளான் பண்ண முடியும். எல்லாத்தோட முதல் டிப் நான் சொல்றேன் என்னன்னா வந்து நிறைய வீடியோ நான் சொல்லிருக்கேன், ஆட்டோமேட்டிக் சேவிங் வந்து கண்டிப்பா பண்ணி வைங்க. அப்படி உங்கள்கிட்ட இல்லைன்னா இப்போ இந்த வீடியோ பார்த்த உடனே போய் ஒரு தனியா ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அது என்னன்னா வந்து உங்களுக்கு சம்பளம் வரும்ல, அந்த டைம்ல வந்து கரெக்டா அது என்னைக்கு சம்பளம் வருமே அன்னைக்கு வந்து ஒரு சில அமௌண்ட் வந்து அந்த அக்கௌண்ட்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கணும். அது வந்து எக்காரணத்துக்கு கொண்டும் அந்த ஃபண்ட் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி இருந்தால் தான் நீங்க வந்து கண்டிப்பா சேவ் பண்ண முடியும். இல்லை நம்ம அதே சேவிங் அக்கௌண்ட்ல வச்சிருந்தா வந்து ஒரு காலத்தில் நம்ம வந்து பணத்தை சேவ் பண்ண முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு செட்டா ஒரு கோல் நீங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து அதுல மட்டும் நீங்க வந்து எந்த ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லக்கூடாது. ஜஸ்ட் சேலரி வந்த உடனே ஒரு அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடணும். இது மாதிரி நீங்க வந்து பணத்தை வந்து கண்டிப்பா சேவ் பண்ண முடியும். இப்போ வந்து ரெண்டாவது என்ன டிப்பை சொல்ல வரேன்னு வந்து நம்ம அன்னெசரியா ஸ்பெண்ட் பண்ணுவோம் பாருங்க. இது வந்து ஒரு பெரிய ஒரு நம்ம இந்த லைஃப்ல வந்து பணத்தை வந்து நம்ம பாக்கெட்ல இருந்து செலவு பண்ணது ரொம்ப ஒரு கிருமி நான் சொல்லுவேன் நான். இது வந்து கொஞ்சம் தவிக்கணும் நீங்க. அந்த ஒரு சூழ்நிலை வரும்போது நீங்க ஒரே ஒண்ணு நினைச்சுக்கணும், உங்க மனசுல நினைச்சுக்கணும், இப்ப நம்மளுக்கு தேவையாது செலவு பண்ணணுமா, நம்மளுக்கு ரொம்ப அவசியமா அப்படி நினைச்சு வந்து ஜஸ்ட் கொஞ்சம் நேரத்துக்கு வந்து அதுல வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. அது தேவையா இல்லையான்னு. அப்படி இருந்தாதான் வந்து நீங்க வந்து அந்த அன்வான்ட் எக்ஸ்பென்ஸை வந்து நீங்க வந்து கட் பண்ண முடியும். இல்லைன்னா வந்து நீங்க எவ்வளவுதான் நீங்க வந்து முயற்சி பண்ணாலும் வந்து உங்களால வந்து சேவ் பண்ணவே முடியாது. ஸோ கட் அன்னெசரி எக்ஸ்பென்சஸ். இப்போ வந்து நான் டிப் நம்பர் 3 பத்தி பேசுறேன். என்னன்னா வந்து இது நிறைய பேருக்கு வந்து இனிமேலே ஆகுது, இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து நான் சொல்றேன். எவ்வளவுதான் வந்து நம்ம வந்து கட்டுப்பாடோட இருந்தாலும் நம்ம வந்து அதை செலவு பண்ணதுக்கு போகணும். என்னன்னா வந்து வெளியே சாப்பிட்றது, இது வந்து டோட்டலா வந்து ஸ்டாப் பண்ணணும். அப்படி உங்களுக்கு ஆசை இருந்தா நீங்க ஒரு மனசுல நினைச்சுக்கணும், ஒரு மாசத்துல வந்து 2 சாட்டர்டே வருது இல்ல, செகண்ட் அண்ட் ஃபோர்த் சாட்டர்டே, அந்த 2 சாட்டர்டேக்கு வந்து நான் வந்து அவுட் சைடு ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன் ஃபேமிலியோட, அப்படி நீங்க வந்து நினைச்சுக்கணும்.
அதில் வந்து எல்லா வீக்கெண்டும் போய் வெளியே வெளியே சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா வந்து அது நிஜமாவே வந்து நம்ம அந்த பணத்தை வந்து நம்ம சேவ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழ் ஆகிடும். அது நம்ம எங்கேயுமே சேவ் பண்ணணும். அதில் என்ன தவிர நம்பர் ஒன் வந்து நம்மளுக்கு வந்து சரியான வந்து வயிறு வந்து ஃபீலிங்காக நம்ம சாப்பிட முடியாது. அது ஒரு லிமிட்டட் சாப்பாடு இருக்கும். நம்ம சப்போஸ் நம்ம ஃபேமிலி வந்து 4 பேர் இருக்காங்கன்னு நினச்சிக்கோங்க. நம்ம ஒரு லிமிட்ல தான் அவர் சாப்பிட முடியும். இன்னொரு ருசிக்கு தான் ரொம்ப வெளி சாப்பாடுன்னு அப்படின்னு சாப்பிட முடியும். ஆனால் வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அதுக்கு அந்த வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க. நிறைய நம்ம வந்து நம்மளுக்கு பணமும் மிச்சம் பண்ண முடியும், நம்ம ஹெல்த்தும் நல்லா இருக்கும். நம்மளுக்கு வந்து என்ன ஒரு 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 வேலைக்கு சாப்பிட்டு இன்னொரு வேலைக்கு நம்ம கொஞ்சம் மிச்சம் பண்ணி வைக்க முடியும் அப்படி நான் சொல்ல வரேன். சப்போஸ் நீங்க மத்தியானம் நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா, இல்ல ஒரு சிக்கன் பிரியாணி ஆகட்டும், இல்ல மட்டன் பிரியாணி ஆகட்டும், ஏதோ ஒண்ணு நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா வந்து அது வந்து நீங்க வந்து ஒரு வேளை தான் சாப்பிட முடியும். ஆனா அதே நீங்க வீட்டுல சமைச்சா வந்து மத்தியானத்துக்கும் வச்சுக்கலாம், ஈவினிங்க்கும் வச்சுக்கலாம், இல்ல நைட்டுக்கும் வச்சுக்கலாம். ஸோ அதுதான் சொல்றேன். ஸோ கட் அன்னெசரி தான் வந்து நம்ம வெளியே வந்து ஆர்டர் பண்றதை வந்து ஸ்டாப் பண்ணுங்க. இப்போ வந்து டிப் நம்பர் 4 பத்தி நான் பேசுறேன். ஏன்னா வந்து இது வந்து ரொம்ப 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 காலமா நான் யூஸ் பண்ணிட்டு வரேன். நானே இந்த டெக்னிக்கும் கேஷ்பேக் ரிவார்ட். ஏன்னா வந்து இப்போ நம்ம வந்து ஒரு பொருள் ஒன்று வாங்க போறோங்க பாருங்க. இப்போ பாருங்க, நீங்க காலையில வந்து ஒரு 500 ரூபாய் எடுத்துட்டு வந்தேன். ஈவினிங் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போகும்போது அப்படியே வெஜிடபிள் வாங்கிட்டு போகலாம். ஏன்னா நாளைக்கு சாட்டர்டே இல்லை, சாட்டர்டேக்கு வந்து எனக்கு வெளியே வந்து அவ்வளோ பெருசா வந்து சுத்தக்கூடாது. நேரம் ஆஃபீஸ் வந்து நேரம் வீட்டுக்கு போய் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அந்த நேரத்தில் வந்து நான் இப்போ 500 எடுத்துட்டு வந்தேன்னா வந்து இந்த வெஜிடபிள் முடிஞ்ச மாதிரி எனக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 200 ரூபா 280 ரூபா எனக்கு மிச்சமாகல. அதை எடுத்து நான் வந்து எந்த பர்ஸ் வைக்க மாட்டேன். அது ஒரு தனியாக ஒரு கவர் வச்சிருக்கேன். அந்த கவரில் போட்டு வச்சுருக்கேன். அப்படின்னு வந்து அது ஆஃப்டர் 6 மந்த்தோ இல்லை 1 இயரோ கழிச்சு நீங்கள் பார்த்தா ஒரு ஹியூஜ் அமௌண்ட் இருக்கும். அதுவும் நம்மளுக்கு ஒரு சேவிங் இல்லை. அந்த அமௌண்ட் வச்சு நம்ம ஒரு கிராம் காயினோ இல்லை இப்போ கோல்டு எப்படி விலை ஏறிட்ட போதில் சில்வர் வாங்கலாம். சில்வர் நம்மளுக்கு வந்து ஒரு கிராம் வந்து இப்போ 350 ரூபாய் இருக்குன்னு நான் நேற்று பார்த்தேன். ஸோ அட்லீஸ்ட் 2-3 கிராம்ல வந்து நம்ம ஒரு சில்வர் காயினை வாங்கி வச்சுக்கலாம். ஸோ அதுதான் சொல்றேன். கேஷ்பேக் வந்து நீங்க வந்து இது ஒரு சிஸ்டம் வந்து நீங்க வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கீங்க. அது வந்து நீங்க வந்து இது ஆரம்ப காலத்துல வந்து ரொம்ப வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும், கஷ்டமா இருக்கும். ஆனால் போக வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா நீங்க இது பழக்கி வந்துடுவீங்க நீங்க. இப்போ வந்து நான் டிப் நம்பர் 5 பத்தி பேசுறேன். என்னன்னா வந்து உங்களது ஸ்பெண்டிங் வந்து ட்ராக் பண்ணுங்க. நீங்க எங்கெங்க வந்து அனாவசியமா செலவு பண்றீங்க அதை வந்து கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்க வந்து எங்க நீங்க செலவு பண்ணீங்க ஜாஸ்தியா அதை வந்து ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ ட்ராக் யுவர் ஸ்பெண்டிங். அது 5 ரூபாய் இருக்கட்டும், 500 ரூபாய் இருக்கட்டும், அதை வந்து கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து நம்ம வந்து அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ்ல வந்து தவிர்த்து நம்ம நிறைய பணத்தை சேவ் பண்ண முடியும். இது வந்து நீங்க வந்து ஆரம்பத்து காலத்துல கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். அதை பத்தி நீங்க வந்து என்ன சொல்றது, டென்ஷன் ஆகாத பொறுமையோட நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை வந்து சேவ் பண்ணாதான் வந்து நம்ம வந்து அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து கட் பண்ணி நம்ம வந்து நிறைய பணத்தை வந்து சேவ் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மீண்டும் ஒரு ரிக்வெஸ்ட் ஆரம்பத்தில் சொன்னதான் இப்பயும் நான் சொல்றேன். வீடியோ வந்து லைக் பண்ணிட்டு பாருங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. See you next video. Bye.